ப்ரோக்ராம் ஒன்று. அப்போ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ராஜ்கிரியில் 12 வாரம் அதில் கர்நாடிக் மியூசிக் சேலம் சிஸ்டர்ஸ் பாடுவாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் என்கிட்ட படிச்சுட்டு இருந்தவங்க ஃபிலிம் சாங்ஸ் பாடுவாங்க. அந்த ராகத்தில் நான் எழுதி இசையமைத்த பாடம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோக்ராம் இருந்தது. அது யூடியூப்ல போட்டிருக்கேன். இப்போ நான் எழுதிய பாடலை பாடுறதுக்கு முன்னாடி இசை நான் ஸ்கூல்ல 87ல ஆசிரியர் கிட்டத்தட்ட 27 வந்துச்சுன்னா 40 இயர்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் டீச்சிங். அதுல முதல் ஆசிரியர் போய் 8th ஸ்டாண்டர்ட்ல போய் கிளாஸ்ல கேட்டா ஒரு 20 பொண்ணுங்க இருக்காங்கன்னா 18 பேர் இவங்க இசை கத்துக்கிற போற மாணவி மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. பிரின்சிபால் ஆனாங்க 2019 போய் பார்த்தா கேட்கிறேன், எத்தனை பேருமா இசை கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தருமே இல்லை. வேற என்ன கத்துக்கிறீங்கன்னா கராத்தே கிளாஸ் போறாங்க, அப்புறம் இந்த ஆர்ட்ஸரி போறாங்க, சிலம்பாட்டத்துக்கு பெண்கள் போறாங்க. கம்ப்யூட்டர் வேகமா இருக்கு, அதை தவிர்க்க முடியாது. ஆனா எனக்கு ஏதாவது மினிஸ்டர்ஸ் தெரிஞ்சிருந்தா 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் மியூசிக் கம்பல்சரி பண்ணுங்க. ஏன்னா இப்படி ஒத்த கால நின்று ராவணன்லாம் தவம் பண்ணான்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் நம்மளால நிக்க முடியாது. இசை என்பது மிகப்பெரிய தவம். என்கிட்ட ஒரு பையன் படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர மாட்டேன், நான் மியூசிக் காலேஜ் சேருவேன்னு சொல்லணும்னா அவங்க அப்பா இது வரைக்கும் அடிச்சதே தப்பா போச்சு சார், எல்லாரும் ஏறுறாங்க. அவர் சொன்னதான் எல்லாரும் ஏறுறாங்க. சார் ஒரு பாட்டை வாச்சா எவனா 10,000 ரூபாய் பணம் தருவானா சார், இன்ஜினியரிங் போய் சார் சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட ஒண்ணுதான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் இழுத்து பிரீத் பண்ணுங்க அப்படின்னா பிரீத் பண்ணாது. இந்த தண்ணி கொஞ்சம் குடிங்க குடிச்சு. இப்ப பிரீத் பண்ணதுக்கும் தண்ணி குடிச்சதுக்கும் என்கிட்ட 10,000 ரூபாய் பணம் கேட்பீங்களா? இசை என்பது நம்ம சுவாசம் மாதிரி இருக்கும். நான் 8வது படிக்கும்போது முதல் பாட்டு எழுதினேன். அதுக்கு காரணம் எங்க அம்மா. ஒரே ஒரு சிஸ்டர்ஸ்னு அவங்க 16 வயசு வரைக்கும் பாடினாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துல இப்பெல்லாம் பெண்கள்லாம் வெளியே வந்து என் பொண்ணு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். அவர் மக்கள் நீதி மையம் சும்மா சைடு இருக்குதா, அவங்க கல்பனா சாவ்லா மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ல PhD 10 வருஷமா ப்ரொஃபஸரா இருக்காங்க. சைட்ல தான் அது. அவர் ஒரு கலைஞானி அப்படிங்கிறதுனால அவருக்கு செய்யறாங்க. அது வேணா அரசியல்லாம் வேணாம், கலைக்கு மட்டும்தான் சொல்றேன், செய்யறாங்க. அதனால மியூசிக் வந்து நம்முடைய சுவாசம் மாதிரி இருக்கணும். எங்க அம்மா போட்ட பிச்சையில தான் 7வது படிக்கும்போது பாட்டு எழுதி 20 வருஷம் கீபோர்டும் கர்நாடிக்கும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சி ஒரு 2 சினிமா, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு படம் ரெக்கார்டிங்கோட நின்றுச்சு. அப்புறம் மியூசிக் தர்பார்னு 2000 பண்ணேன். என்னுடைய அத்தனை பணியும் என் மாணவர்களுக்கு ஒரு 28-30 வருஷம் என் மாணவர்கள் என்னுடைய பாட்டு எங்க இருந்தாலும் பாடுவாங்க. நீங்க சொல்லி கொடுத்த பேசிவ் வாய்ஸ் மறந்துருச்சு, கிராமர்லாம் மறந்துட்டோம், உங்க பாட்டு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த இசை முக்கியம் அப்படின்னா, மியூசிக் முதல்ல கத்துக்க போற போது ஒரு ஸ்லோகம் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் மியூசிக் தர்பார்னு சொல்லிருக்கேன். ஜபம் கோடி குணம் தியானம், தியானம் கோடி குணம் லயம், லயம் கோடி குணம் கானம், கானம் பரதரம் நகி. கோடிக்கணக்கான ஜபங்களுக்கு இணையாகும் ஒரு தியானம், கோடிக்கணக்கான தியானங்களுக்கு இணையாகும் ஒரு லயம், கோடிக்கணக்கான லயங்களுக்கு இணையாகும் ஒரே ஒரு பாட்டு. அப்படியே உடம்பு செல்கெல்லாம் அதிர்ற மாதிரி பாடிட்டா சர்வ வியாதி போயிடும். டாக்டர் பாலமுருகன் கிருஷ்ணா அதில் ரிசர்ச்சே பண்ணார். இந்த ராகத்தை பாடினா தலைவலி போயிடும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார். நமக்கே தெரியும், அமிர்த வருஷி கரெக்டா பாடினா மழை பெய்யும் அப்படின்னு தெரியும். வெஸ்டர்ன்ல இருக்கிற அதை விட மிகச்சிறப்பான விஷயங்கள் கர்நாடிக் மியூசிக்ல இருக்கு. அதை நிறைய இசையமைப்பாளர்கள் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்னுடைய பாட்டு ஓம் கம் கணாதிபதயே நமோ நமஹ, सरस्वती माता की जय, दक्षिणामूर्ति स्वामी की जय।
जयेंद्र सरस्वती स्वामी की जय। चंद्रशेखर जयेंद्र सरस्वती स्वामी की जय। जयदेव सद्गुरु महाराज की जय। गोपाल कृष्ण भागवत मूर्ति की जय। सद्गुरु राघवेंद्र मूर्ति की जय। सद्गुरु साईनाथ महाराज की जय। भक्त अरुणगिरिनाथ स्वामी की जय। வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாலசுப்ரமணிய स्वामी की जय। நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. ஆதி பராசக்தி की जय। நவராத்திரி ராஜராஜேஸ்வரி மாதா की. இந்த இசை நிகழ்ச்சி இந்த நவராத்திரி வீக்ல இங்க நடக்கிறது. அதுவும் கைலாஸ் மானசரோவர் பார்வதி தேவியும் பரமசிவனும் இருக்கிறதா சொல்லக்கூடிய அங்கேயே நாம இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ராகவேந்திரா கோயில சண்டி ஹோமம் நான் தான் பஜன்ஸ் பாடி பணம் கலெக்ட் கொடுத்தேன். கைலாஸ் மானசரோவர்ல நவராத்திரின்னு நம்பர் சொன்ன உடனே அங்க காலையில 6 மணில இருந்து இருந்துட்டு இங்க வந்துட்டாங்க. இந்த பாடல் கன்னடா ராகத்துல மியூசிக் பத்தியே எழுதுற ஒரு பாட்டே பிரேயர் சாங். இது மியூசிக் தர்பார்ல டைட்டில் சாங்.